ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ராஜாஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அவரை தான் நம்ம சுருக்கி ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா யூனிட் 3யில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்லேயும் முக்கியமான ஒரு நபர். அதே போல் யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ராஜாஜியோடைய பங்களிப்பு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஒரே வீடியோனா ஒரே யூனிட்குள்ளே பார்த்துடலாம். சரிங்களா? யூனிட் 3 யூனிட் 6ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு தருவேன். அதுலேயே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். ஓகே, ராஜகோபாலாச்சாரி ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா? தலைவர்கள் உருவாதல்ன்ற டாப்பிக்லேயும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். டிசம்பர் 10 1878 டிசம்பர் 10 1878 பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ தருமபுரி மாவட்டம், இன்னும் நியரஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்லலாம். சரிங்களா? சேலம் மாவட்டம் அல்லது தருமபுரி மாவட்டம், அப்படி இல்லைன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், இதெல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ தான் நிறைய பிரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டமாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, இந்த மாவட்டத்தில் ஹோசூர் தாலுக்கா இப்போ இருக்குது. ஹோசூர் தாலுக்காவில் தென்பெண்ணை கரையில் தொரப்பள்ளி, எங்கங்க தொரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். சரிங்களா? டிசம்பர் 10 1878 ஹோசூர் தாலுக்காவில் தென்பெண்ணை கரையில் இருக்கிற தொரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். சரிங்களா? இந்த மாவட்டத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம்னு இருக்கும், அல்லது தருமபுரி மாவட்டம்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சொல்லணும்னா கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்லலாம். சரிங்களா? எப்படி கொடுத்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சக்கரவர்த்தி ஐயங்காருக்கும் சுந்தரம்மாளுக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா? ஓகே, உள்ளூரில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியிலும், ஹோசூர் நடுநிலை பள்ளியிலும், பெங்களூர் லண்டன் மிஷன் பள்ளியிலும் பயின்று 12 வயசில் பள்ளி இறுதி வகுப்பை முடிக்கிறார். சரிங்களா? உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி, ஹோசூரில் நடுநிலை பள்ளி, பெங்களூர் லண்டன் மிஷன் பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்னங்க பயின்று 12 வயசில் பள்ளி இறுதி தேர்வை எழுதி வெற்றி பெற்றுறார். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய இந்து கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்றார். சரிங்களா? மத்திய இந்து கல்லூரியில் பிஏ பட்டம் பெறுகிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புத்தகத்தில் பெங்களூர் மத்திய கல்லூரியிலும் சென்னை ராசதானி கல்லூரியிலும் பயின்று 18 வயசில் இளங்கலை பட்டம் பெற்றதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பெங்களூர் மத்திய கல்லூரியிலும் சென்னை ராசதானி கல்லூரியிலும் பயின்று 18 வயசில் இளங்கலை பட்டம் பெற்றதா சொல்லப்படுது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப போட்டில் குழப்பிக்க தேவையில்ல, தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஓகே, சட்டம் பயின்றிருக்கிறார், லா படிச்சிருக்கிறார். சரிங்களா? வழக்கறிஞராக சேலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். சரிங்களா? வழக்கறிஞராக சேலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப வக்கீலாகவும் இருந்திருக்காரு. எந்தெந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தின சபாபதி கவுண்டர் அப்படின்ற குடும்பத்துக்கும், டாக்டர் சுப்புராயன், குமாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? குமாரமங்கலத்தில் இருக்கிற டாக்டர் சுப்புராயன் அப்படின்ற ஒரு நபருக்கும் குடும்ப வக்கீலாக இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? ஓகே, 16 வயசில் அலமேலு மங்கம்மாள் அப்படின்றவங்கள இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. 5 புதல்வர்களுக்கு தந்தையமாகவும் இருந்தார். சரிங்களா? ஓகே, அதுக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் மேலே ஈடுபாடு இல்லாமல் பிறகு ஐஎன்சி, இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திய தேசிய இயக்கம், அதில் உறுப்பினராக ஆகிறாரு. சரிங்களா? உறுப்பினர் ஆன பிறகு 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுன்னு ஒன்று நடக்குது. கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலையும் இவர் கலந்துக்கிறாரு. சரிங்களா? அதே போல் 1907
சூரத்தில் ஒரு மாநாடு நடக்குது, அதுலேயும் கலந்துக்கிறார். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலையும் கலந்து கொள்கிறார். 1907 சூரத் மாநாட்டிலையும் கலந்து கொள்கிறார். சரிங்களா? ஓகே. காந்தியினுடைய தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார். காந்தியினுடைய தீவிர ஆதரவாளர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அவருடைய செயல்பாடுகளே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட போது, சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியால் தொடங்கப்பட்ட போது உப்பு சட்டத்தை மீறணும்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் காந்தி. அதே சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டிலையும் ராஜாஜியும் முன்முயற்சியால் அதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. சரிங்களா? அந்த நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 1930 1930 டேட்லாம் ரொம்ப, அதாவது பார்த்திங்கன்னா இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1930 வேதாரண்ய சத்தியாகிரகம், வேதாரண்யத்தை நோக்கி சத்தியாகிரகத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. சரிங்களா? திருச்சியிலிருந்து 100 தொண்டர்கள் வேதாரண்யத்தை நோக்கி பயணப்படுறாங்க. உப்பு காய்ச்சி உப்பு சட்டத்தை மீறுறது தான் இந்த பயணத்துடைய திட்டமே. உப்பு காய்ச்சி உப்பு சட்டத்தை மீறுறது. சரிங்களா? ஏன்னா நிறைய வரி விதிப்பு போட்டாங்க. அந்த வரியை எதிர்க்கணும், அவர்களுக்கு ஒரு தக்க பாடம் சுமத்தணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே. அப்போ எங்கே சத்தியாகிரகம் நடக்குதுன்னு சொன்னால் வேதாரண்யத்தை நோக்கி நடக்குது. 1930 திருச்சியிலிருந்து தொடங்குறாங்க. 100 தொண்டர்கள் மூலிமா இவர் தொடங்கி போகிறார். சரிங்களா? ஓகே. சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அதே போல் ராஜாஜி 1930 ஏப்ரல் மாதத்தில் ராஜாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டின் உப்பு சத்தியாகிரகத்துக்கு பொறுப்பு வகிக்கிறார். சரிங்களா? அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு பொறுப்பு வகிக்கிறார். யார்? ராஜாஜி. 1930 ஏப்ரல். சரிங்களா? ஓகே. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சி முதல் வேதாரண்யம், தஞ்சை, வேதாரண்யம்ன்றது எங்கே இருக்குங்க? தஞ்சாவூர் மாவட்டம் தான். தஞ்சை வரைக்கும் நடைபயணம் போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரல் 13. 1930 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. சரிங்களா? ஏப்ரல் 13ன்றது தமிழ் புத்தாண்டு தான். கேட்கலாம், தமிழ் புத்தாண்டில் தொடங்கின தலைவர் யாருன்னு சொல்லிடும் கேட்கலாம். உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ் புத்தாண்டு அன்று தொடங்கிய தமிழ்நாட்டின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். சரிங்களா? 1930 ஏப்ரல் 13. சரிங்களா? அது எப்படின்னு தெரியல. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தை சொல்கிறாங்க. நிறைய காட்டவரி பிரச்சனை இருக்குது. சரிங்களா? புத்தகத்தில் அப்படி கொடுத்துருக்கிறதால நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதுக்காக குழப்பிக்கலாம் தேவையில்லை. ஓகே. அப்போது 1930 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி 1930 ஏப்ரல் 28 முடிக்கிறாங்க நடைப்பயணத்தை. சரிங்களா? நடைப்பயணம் ஏப்ரல் 28 அங்கே சென்றடைந்து 2 நாள் கழித்து உப்பு சட்டத்தை மீறியதா ராஜாஜி கைது செய்யப்படுகிறார். 2 நாட்கள் கைது தான் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. ஏப்ரல் 28 போயிடுறாங்க, வேதாரண்யம் போய் சென்றடைஞ்சிடுறாங்க. 2 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுறாருங்க? உப்பு சட்டத்தை மீறுறாரு. அதனால் கைது செய்யப்படுகிறார். சரிங்களா? ஓகே. இவர் கூட சேர்ந்து கைதானவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள். TSS ராஜன்னு சொல்லலாம், VSS ராஜன்னு சில புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. சர்தார் வேதரத்தினம், சி சுவாமிநாத செட்டி, கே சந்தானம். பெண் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் இந்த போராட்டத்தில் இப்போ கலந்து கொண்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி ருக்மணி லட்சுமிபதி. இதுக்கு எத்தனை ஒன்றா நீங்கள் முக்கியமான குறியீடு போட்டு வச்சுங்க. சரிங்களா? இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த கொஷின், உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இந்த கொஷின் திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க இந்த ஒரு பெண்மணியை பற்றி. சரிங்களா? ஓகே. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தொடங்கும் போது 1000 பேர் தாமாக முன் வந்தாங்க. நாங்களும் 1000 பேர் கிட்டத்தட்ட வராங்க, நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் 100 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள தான் கூப்பிட்டு போகிறாரு. சரிங்களா? இந்த போராட்டத்தின் போது தான், இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்து போராட்டத்தின் போது தான் நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா? நாமக்கல் கவிஞர்
அவர் வந்து எழுதி கொடுத்த ஒரு பாட்டை தான் வந்து பாடிக்கிட்டே போகிறாங்க. சரிங்களா? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடிக்கிட்டே போகிறாங்க. சரிங்களா? காவல்துறை வந்து கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக விதிக்கிறாங்க ஆங்கிலேய அரசு. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க போன இடத்துக்கெல்லாம் மக்களும் பயப்படாமல் அவங்கள வரவேற்றார்கள். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாடல் வந்து எந்த நிகழ்வின் போது ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறிதான் கைது செய்யப்பட்டார்கள். சரிங்களா? அங்கே மேலே நான் சொல்லியிருப்பேன் சில பேர் கைது செஞ்சாங்க, அதெல்லாம் முக்கியமானவர்கள். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார்கள். சரிங்களா? தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறல்தான் கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா 150 மைல்னு சொல்கிறாங்க. 150 மைல் தூரம். சரிங்களா? 150 மைல் தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, நடைபயணத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, அதாவது நடைபயணத்தில் போகிறவங்களுக்கு அடைக்கலம் தந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மிரட்டார். யாருங்க? தஞ்சை மாவட்ட கலெக்டர். அந்த கலெக்டர் பேர் என்னங்க? ஜே.ஏ. தார்ன். ஜே.ஏ. தார்ன். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சரிங்களா? கேட்டும் இருக்காங்க. ஜே.ஏ. தார்ன். ஓகேவா? ஓகே, யாரெல்லாம் அடைக்கலம் தந்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஜே.ஏ. தார்ன் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அடைக்கலம் தராங்க. சரிங்களா? ஓகே, கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி, இந்த போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. சரிங்களா? கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி. சரிங்களா? இந்த போன்ற இடத்தெல்லாம் தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே ஓகே 1935 ஒரு சட்டம் இருக்குது, ஆங்கிலேய அரசோடைய சட்டம். அந்த 1935 சட்ட பிரகாரம் 1937 தேர்தல் நடக்குது. சரிங்களா? தேர்தல் நடக்கும்போது 1937 சென்னை மாகாண முதலமைச்சராக யார் வர்றது பாருங்க? ராஜாஜி தான் வர்றார். சரிங்களா? ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், வெற்றி அடைகிறார் 1937. ரொம்ப முக்கியம். சென்னை மாகாண முதலமைச்சராக ராஜாஜி பொறுப்பு வகித்த, அதாவது பார்த்தீங்கன்னா பதவியேற்ற ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1937. சரிங்களா? இவருடைய அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க? 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. சரிங்களா? ஓகே, 1937 ஜூலையிலிருந்து 1939 அக்டோபர் வரை இந்த அமைச்சரவை நீடித்தது. 37லேருந்து 39 வரைக்கும் இவர் பதவியில் இருக்கார். அதன் பிறகு பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன்னு சொன்னால், 2வது உலகப்போர் நடக்கும்போது ஆங்கிலேய அரசு இந்தியர்களுடைய ஒப்பீனியன் இல்லாமலேயே இந்தியாவும் வந்து 2ஆம் உலகப்போரில் பங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வாக்குறுதி தந்துடுறாங்க. அவங்க பிரச்சனைக்கு நம்மளை வந்து கோத்து விட்டுறாங்க. சரிங்களா? இதை விரும்பாத நம்மளுடைய தலைவர்கள் இதை எதிர்க்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க. சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமான காரணம். சரியா? ஓகே, அப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 37லேருந்து 39 வரைக்கும் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கார், சென்னை மாகாண முதலமைச்சராக இருக்கார். சரிங்களா? சரி, இவருடைய சீர்திருத்தம்லாம் பாருங்கள். மது விலக்கை வந்து அமல்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? மது விலக்கை அமல்படுத்தினார். சரி, இதை வந்து பரிசோதனை முயற்சியாக எங்கே அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. எங்கே பண்ணுறாருங்க? சேலத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. சரி, வரி விலக்கு மது விலக்கை வந்து அமல்படுத்தினா அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுமே, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு மாற்று ஏற்பாடாக என்ன செய்கிறாருங்க? இவர் வரி இழப்பை ஈடு பண்ணுறதுக்கு விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ மதுவிலக்கு அமல்படுத்துகிறாரு, அதில் ஏற்படுற இழப்பை தவிர்க்கிறதுக்கு விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. விற்பனை வரியை வந்து அமல்படுத்தினார், கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க, கூற்றாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா நிறைய தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே,
ஆதி திராவிடர் தாழ்த்தப்பட்ட மக்கள் நலனை மேம்படுத்த பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா, கொண்டு வந்திருக்காரு இவர். சரிங்களா, ஓகே. இந்தி மொழியை கட்டாய பாடமா பள்ளியில் அறிமுகம் பண்ணாரு. இவர் பண்ண ஒரு தப்பு, இது ஒரு தப்பு. இந்தி மொழியை கட்டாய பாடமா பள்ளிகளில் அறிமுகம் செய்கிறாரு. இதுக்கு பெரியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துறாரு. சேலத்தில் போராட்டமும் நடத்துறாரு. சரிங்களா, ஓகே. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவில்களை திறந்து வைத்தார். கோவிலில் அவங்க போகிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கோவில்களை வந்து திறந்து வைக்கிறார் ராஜாஜி. ஓகேங்களா, ஓகே. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, 2வது உலக போரின் போது ஆங்கில அரசு இந்திய தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவை பார்த்தீங்கன்னா போரில் ஈடுபடுத்தியது. இதனால் 1939 முதல்வர் பதவியை ராஜாஜி ராஜினாமா செய்கிறார். சரிங்களா, ஓகே. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருங்க? ராஜாஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். சரிங்களா, இதுக்கப்புறம் அது வந்து அந்த பதவியே கிடையாது சுதந்திரம் பெற்ற பிறகு. சுதந்திர ஆங்கிலேய காலகட்டத்திலேயே கவர்னர் ஜெனரலாக இவர் இருந்தார் ராஜாஜி. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா, ஓகே ஓகே. திருப்பியும் பார்த்தீங்கன்னா 1952 திருப்பியும் முதல்வராக ஆகிறாரு. 1952 முதல்வராக ஆகிறாரு. அதற்கு பிறகு ஒரு சர்ச்சையான ஒரு சட்டத்தை கொண்டு வரார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரார். குலக்கல்வி திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 52 வர பதவியேற்ற பிறகு இந்த குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினதால் தான் இவர் பதவியை விட்டு போகிறதுக்கு காரணமாக அமைந்தது. சரிங்களா, குலக்கல்வி திட்டம்னு சொன்னால் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு தொழில்ன்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தில். அந்த அந்த தொழிலில் வந்து காலை நேரத்தில் பள்ளி படிப்பையும் மதிய வேலைகளில் சாயந்தர டைம் மதிய டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலத்தொழிலை செய்யணுன்றது தான் அந்த கல்வியோடைய சிறப்புன்னு சொல்கிறாரு யார்? ராஜாஜி. சரிங்களா, இதை காமராசரும் பெரியாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்புனால 1954 பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறார். ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்ல இருந்தும் வெளியே போயிடுறார். சரிங்களா, காங்கிரஸ்ல இருந்தும் வெளியே போயிடுறார் ராஜாஜி. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வெளியே போயிட்டு சுதந்திர கட்சியை வந்து தோற்றுவிக்கிறார். சுதந்திர கட்சி. சரிங்களா, சுதந்திர கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1959 தோற்றுவிக்கிறாரு. பத்திரிகை ஒன்று நடத்துறாரு, இளம் இந்தியா அப்படின்ற பத்திரிகையை நடத்துறாரு. கேட்கலாம், இளம் இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இவர் புலமை வாழ்ந்தவர், எழுதுறதுலாம். சரிங்களா, அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற ராமாயணத்தை பேஸ் பண்ண ஒரு நூலையும், வியாசர் விருந்து அப்படின்ற மகாபாரத்தை ஒட்டிய ஒரு நூலையும் இவர் உரைநடை நூல்களை வந்து எழுதி வெளியிட்டார். சரிங்களா, உரைநடை நூல்களை எழுதி வெளியிட்டார். சக்கரவர்த்தி திருமகள், வியாசர் மருந்து, இதெல்லாம் ரொம்ப வந்து வியாசர் விருந்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள். கீதைக்கும் உபநிடத்துக்கும் உரை எழுதியிருக்காரு. சரிங்களா, 1955 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்குது இவருக்கு. 1955 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. சரியா, இவருடைய அரசியல் ராஜதந்திர நடவடிக்கைகளால இவர் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறார். இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம். சரிங்களா, ஓகே. திருச்செங்கோடு இருக்கு இல்லையா, திருச்செங்கோடுக்கு அருகில் புதுப்பாளையம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1925 காந்தி ஆசிரமத்தை அமைக்கிறாரு. 1925 காந்தி ஆசிரமத்தை அமைக்கிறாரு. எங்கே? திருச்செங்கோட்டுக்கு அருகில் புதுப்பாளையம் என்ற இடத்துல. சரிங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமுதாய பணியை மேற்கொள்கிறாரு. கதர் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு மக்களை வந்து ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஆசிரமத்துலேருந்து அவர் தன்னை அர்ப்பணித்து அந்த செயல்பாடுகளுக்கு ஊக்கத்தை அளிக்கிறாரு. சரிங்களா, கதர் விற்பனைக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இதன் தலைவராக இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தினார் இல்லையா, அதுக்கு தலைவராக இருந்து மதுவிலக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. தீண்டாமை ஒழிப்புக்கு தீவிரமாக உழைக்கிறாரு. சரிங்களா, ஓகே. அதே போல் இந்த புதுப்பாளையத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த காந்தி ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமத்துக்கு நிலம் வழங்கியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ரத்தின சபாபதி கவுண்டர். ரத்தின சபாபதி கவுண்டர். சரிங்களா, திரு ரத்தின சபாபதி கவுண்டர் ஞாபகம் வச்சுங்க. நிலம் தந்தவர் யாருங்க? ரத்தின சபாபதி கவுண்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது. ஏன்னா இப்போலாம் அதிகமாக அவுட் சோர்ஸ் வெளியே போகுது. புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காதுங்க. சரிங்களா, இதெல்லாம் ஒன்று திரட்டி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. 1923 தனது மகன் திரு சி.ஆர். நரசிம்மன், தன்னுடைய மகன் பேர் என்னங்க? சி.ஆர். நரசிம்மனும் தன்னுடைய மகள் நாமகிரியையும் சபர்மதிக்கு அனுப்பி வச்சு, சபர்மதி ஆசிரமம் இருக்கு இல்லையா, காந்தி இருக்கார் இல்லையா, அங்கே அனுப்பி வச்சு பயிற்சி பெற செய்கிறார் அவங்க 2 பசங்களையும். அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகள் தங்கினதாகவும் சொல்லப்படுது இவர். சரிங்களா, ஓகே. சில ஆண்டுகளில் சேலம் நகராட்சி மன்றத்தின் தலைவராகவும் இவர் வந்து பணிபுரிகிறார். சேலம் நகராட்சி மன்றத்துடைய தலைவர். இவர் தலைவராக இருக்கும்போது தான் பெரியாரும் வந்து தலைவர். சரிங்களா, சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலம் நகராட்சி மன்றத்தினுடைய தலைவராக வந்து ராஜாஜி இருக்கும்போது ஈரோட்டுக்கு யார் இருக்கிறதுங்க? பெரியார் இருக்கார். சரிங்களா, ஏன்னா ராஜாஜியும் பெரியாரும் வந்து நண்பர்கள். சரிங்களா, ஓகே. தீவிரமான நண்பர்கள், நிறைய எதிர்த்துக்குவாங்க, ஆனால் வந்து நட்பை விட்டு கொடுத்தது இல்லை. சரியா, ஓகே. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. கலப்பு திருமணங்களை வந்து ஆதரிச்சிருக்காரு. தீண்டாமை ஒழிக்க பாடுபட்டிருக்காரு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அணு ஆயுத சோதனையை நிறுத்த பாடுபட்டிருக்கிறார். அணு ஆயுத சோதனையை நிறுத்த பாடுபட்டிருக்கார். இதெல்லாம் நம்மளுக்கு நாட்டுகளுக்கோ இல்லை உலகத்துக்கோ மிகப்பெரிய ஆபத்தானது. இதெல்லாம் நம்ம கைவிட்டணும், அமைதியை விரும்பணும்னு சொல்லி இவர் பல முயற்சிகளை எடுத்திருக்காரு. சரிங்களா, காந்தி அமைதி நிறுவனம்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. காந்தி அமைதி நிறுவனம். அதனுடைய சார்பில் லண்டன், வாஷிங்டனுக்கு, நியூயார்க்கோ போகிறார் இவர். சரிங்களா, லண்டனில் இருக்கிற வாஷிங்டனுக்கும் நியூயார்க்கும் இவர் வந்து போகிறாரு. லண்டன் பிரிட்டிஷ் பிரதமரையும் வாஷிங்டனுடைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி, நியூயார்க்கில் ஐநா சபை, இவங்களெல்லாம் சந்தித்து அணு ஆயுத சோதனையை நிறுத்த வலியுறுத்தியவர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா, ஓகே. இதனால் இவர் கொடுத்த சில விஷயங்களால் கலந்துரையாடல், அதே மாதிரி அமைதியை விரும்பினதால் 1963 அணு ஆயுத சோதனை தடை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அணு ஆயுத சோதனை தடை உடன்படிக்கை வந்து 1963 ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா, ஓகே. இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறந்த எழுத்தாளர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் அரசியல் பிரச்சனைகளை பத்திரிகையில் எழுதி கொண்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அரசியலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதை தன்னுடைய பத்திரிகை மூலமா எழுதிக்கிட்டே இருந்தார் என்று சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அதே போல் சேலம் நகர்மன்ற தலைவராக இவர் இருக்கும்போது, சேலத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவர் இருக்கும்போது மேட்டூர்லேருந்து சேலத்துக்கு குடிநீர் குழாயை வந்து அமைக்கிறார். மேட்டூர்லேருந்து சேலத்துக்கு. அப்போது பொறியாளராக இருந்தவர் யாருங்க? ஏவி ராமன். ஏவி ராமன் தான் பொறியாளர். சரிங்களா, ஏவி ராமன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து ஒரு சீர்திருத்தம் பாருங்க. சகஜானந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சகஜானந்தர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தனர் மரபை சார்ந்தவர். வடமொழி தென்மொழியை கற்று துறவியா விளங்கி இருக்காரு. வடமொழி தென்மொழியெல்லாம் கற்று ஒரு துறவி போல இருக்காரு. சிதம்பரத்தில் நந்தனார் கலைக்கழகத்தை நிறுவினார். சிதம்பரத்தில் நந்தனார் கழகத்தை வந்து நிறுவியிருக்கார். சிதம்பரத்தில். எங்கெங்க? சிதம்பரத்தில் தான். சரியா, இவரை வந்து வரவேற்று சமபந்தி விருந்தளித்து அவர் வந்து தன்னுடைய பெருமையும் ஆளுமையும் நிரூபித்து கொண்டார். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா வேற்று சாதியினரை வந்து அனுசரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்போ இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருங்க? நந்தனார் மரபை சார்ந்த இந்த சகஜானந்தரை கூப்பிட்டு அவருக்கு சமபந்தி விருந்தளித்து அதெல்லாம் உடைச்சேறாரு. சரிங்களா, ஓகே. இதன் மூலிமா அவர் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஜாதி மதங்கள்லாம் இவர் வந்து விரும்பலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. தொடக்கத்தில் பாலகங்காதர திலகர் தன்னாட்சி எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னார் இல்லையா, தன்னாட்சி எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னார் இல்லை, இந்த கோட்பாட்டால் கவரப்பட்டவர் தான் இந்த ராஜாஜி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க.
டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார், டாக்டர் அருண் டேல், திரு வாடியா. அன்னி பெசன்ட் அம்மையார், அருண் டேல், வாடியா இந்த 3 பேரும் கைது செய்யப்படும் போது பெருங்கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா? ஓகே. அதே போல் இந்து நாளேடுன்னு ஒன்று இருந்துச்சு சொன்னோம் இல்லையா? இந்து நாளேடுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரிரங்க ஐயங்கார். கஸ்தூரிரங்க ஐயங்கார் இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ராஜாஜி என்ன பண்ணுறாருங்க, சென்னையில் வந்து மயிலாப்பூர் எட்வர்ட் எலியட்ஸ் சாலையில் சபர்மதி அப்படின்ற ஒரு குடியேற்ற பகுதியில் ஒரு வந்து குடியேறி தொழில் நடத்தினார். சரிங்களா? இது ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இந்து நாளேட்டுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரிரங்க ஐயங்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சென்னைக்கு வாங்க, சேலத்திலேருந்து சென்னைக்கு வாங்க, மயிலாப்பூரில் எட்வர்ட் எலியட்ஸ் சாலைன்னு ஒன்று இருக்குது, அதில் சபர்மதி வளமனைன்னு ஒன்று இருக்குது, அதில் குடியேறி நீங்கள் தொழில் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதே போலவும் ராஜாஜி அங்கே வந்து தொழில் நடத்துகிறார். சரிங்களா? ஓகே. காந்தியடிகள் சென்னையில் இருந்தபோது 1919 மார்ச் 18 செம்ஸ்போர்டு பிரபுவால் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1919 மார்ச் 18, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1919 மார்ச் 18. அப்போ வந்து காந்தி எங்கே இருக்காருங்க? சென்னையில் இருக்காரு. இதுவும் முக்கியம். ஒரே ஒரு பேராகிராஃபில் நிறைய கொஷினை உருவாக்க முடியும். அப்படி தான் நீங்களும் படிக்கணும். சரிங்களா? இதில் சென்னையில் அறப்போர் நடத்த ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவுடைய செயலாளர் யாருங்க? ராஜாஜி. சரிங்களா? ராஜாஜி தான் அந்த குழுவுடைய செயலாளர். சரி. மலைச்சாலைன்னா இப்போ அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணா சாலையில் இருந்த கர்னல் நீல், அதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். கர்னல் நீல் சிலை அகற்றும் போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு. அப்போது நிறைய மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்புனது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கர்னல் நீல் சிலையை அகற்றணும்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கும்போது அது ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அதை அகற்றி அதை பொருட்காட்சியத்துக்கு மாற்றிடுறாரு. சரிங்களா? ஓகே. உழவர் கடன் நிவாரண சட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? உழவர் கடன் நிவாரண சட்டத்தை கொண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. சென்னை மாநகரமும் திருத்தணியும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க செய்த பெருமை இவருக்கு தான் சேரும். சென்னை மாநகரமும் திருத்தணியும் வந்து கிடைக்கிறதுக்கு இவரும் ஒரு முக்கிய பங்கை வகிச்சிருக்கார். சரிங்களா? ஓகே. சோக்ரதர் எனும் முதல் நூலை எழுதினார். எங்கே எழுதினார்? சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் தள்ளிடுறாங்க இவங்கள, ராஜாஜியை. அப்போது சோக்ரதார் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கார். சரிங்களா? கண்ணன் காட்டிய வழி, உபநிடத பலகணி, சிறுகதை தொகுதி, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் இவர் செஞ்சுருக்கார். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோக்ரதார் அப்படின்ற முதல் நூலை வந்து சிறையில் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே. இவருடைய இலக்கிய பணிக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கப்பட்டிருக்குது. சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஓகே. சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சூயஸ் கால்வாய் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த சூயஸ் கால்வாயெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த பிரச்சனையை பற்றியும் ஒரு ஆராய்ஞ்சிருக்காரு என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இவர் வகித்த பதவிகள்லாம் பார்க்கலாம். சரி. 1937 சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா? சென்னை மாகாணம்ன்றது எப்படி? ஆந்திரா, கேரளா, மைசூரு, சென்னை இது எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். அதுக்கு முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட 1939 வரைக்கும் இவர் நீடித்திருந்தார் அமைச்சரவையில். சரிங்களா? 1946 இடைக்கால அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்திருக்கார். சரிங்களா? உள்துறை அமைச்சராக இருந்தார். என்ன அமைச்சராக இருந்தார்? உள்துறை அமைச்சராக இருந்தார். 1947 ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா நான் தெரியல, பார்த்துக்குங்க. சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 15 மேற்கு வங்க ஆளுநராக இருந்திருக்கார். சரிங்களா? ஓகே. 1948 இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கார். இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கார். 1948 1950 வரைக்கும் இருந்தார். சரிங்களா? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக 1948 1950 வரைக்கும் இருந்தார். சரிங்களா? ஓகே. 1952 மீண்டும் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ எப்படி இருக்குங்க? தமிழ்நாடாக மாறி போச்சு. சென்னை மாகாணமாக இல்லை, தமிழ்நாடாக மாறி போச்சு. 1952 1954 வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். கேள்வியை இப்படி மாற்றி கேட்கலாம். சென்னை மாகாண
அதாவது பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரெல்லாம் வருது இல்லை பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சராக 1952 இருந்தார்னு சொல்லி கண்ணமொழின்னு போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. 52 தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அதாவது இந்த மாகாணங்கள்லாம் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடுன்னு தனியாக வந்துருச்சு, பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு வந்தது தான் 1952 அவர் முதலமைச்சராக இருந்தார். சரிங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துங்க, நல்லது. சரிங்களா, ஒரு கோட்டேஷன் பாருங்கள். மதுவிலக்கு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொல்கிறது? ஜவஹர்லால் நேரு. யாரை? ராஜாஜி. மதுவிலக்கு கொண்டு வந்தார் இல்லையா, சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சாத்த முறையாக கொண்டு வந்தார். அதை பாராட்டுற விதத்தில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருங்க? மதுவிலக்கு இயக்கத்தின் தந்தை. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சிறு பிள்ளை விரைவில் சிறந்து விளங்குவான். இந்த சிறு பிள்ளை விரைவில் சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் விஜய ராகவாச்சாரி வந்து புகழ்றாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேலம் விஜய ராகவாச்சாரி இருக்கார் இல்லையா, இவர் ஒரு வக்கீல். நம்ம ராஜாஜியும் வக்கீல். ஒரு கேஸ் ஒன்று வரும்போது ராஜாஜி வந்து விஜயராகவாச்சாரியை வந்து வென்றிட முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் விஜயராகவாச்சாரியை ராஜாஜி ஈஸியாக வென்றுட்டார். அதனால தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய வாதத்திறமையெல்லாம் பார்த்து இந்த சிறு பிள்ளை விரைவில் சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லி விஜயராகவாச்சாரி சொல்கிறாரு. சரிங்களா, இவ்வளோ விஷயங்களை செஞ்ச ராஜாஜி 1972 டிசம்பர் 25 94 வயசில் இறந்து போயிடுறார். சரிங்களா, 1972 டிசம்பர் 25 இறந்து போயிடுறார். சரிங்களா, ஓகே. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். புக் பாயிண்ட்ஸு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அதையும் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.